பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களோடு பேசும் நேரம். ஆதார வசனம் ஏசாயா 55 அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். விழித்திருக்கும் மக்களே, யோவான் 4 அதிகாரத்தில் இயேசு சமாரியா ஸ்திரீயோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ இயேசுவிடம் ஒரு கேள்வி சந்தேகத்தோடு கேட்டாள். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்களோ எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். யோவான் 4 அதிகாரம் 20, 21, 23. எல்லா நாட்களும் எல்லா நேரங்களும் நாம் அவரை தேடுவதற்கு ஏற்ற சமயம்தான். அவர் நம்மோடு இடைபடும் சமயம்தான். தாவீது இப்படி சொல்கிறார், ராச்சாமத்திலும் என் கை தளராமல் உம்மிடம் உயர்ந்திருக்கிறது என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்காமல் கையை தூக்கிட்டே இருக்கிறான் அர்த்தம் அல்ல. அவருடைய ஆத்துமா எந்நேரமும் உயர்த்தி அவர்கிட்டவே உயர்த்தி இருக்கிறான். அவன் பூமியை பார்ப்பதில்லை, உலக மக்களில் தான் வாழ்ந்தான் நம்மை போல. அவனுடைய ஆத்துமாவை எப்பொழுது என் ஆத்துமா உயர்ந்திருக்கிறது என்று தான் பாடுகிறான். ஏன் என் ஆத்துமாவை தேங்குகிறான் என்று ஆத்துமாவோட பேசுகிறான். அப்படி என்றால் அவனுடைய இருதயம், அவனுடைய ஆத்துமா, மனம், உணர்வு, சிந்தை, சித்தம் எல்லாம் தேவனை நோக்கியே வைத்திருந்தான். அதற்கு பொருள் அதுதான். நாம் தேடும் கூப்பிடும் ஒவ்வொரு சமயத்திலும் அவர் உடனே பதில் தருவதில்லை. ஆனால் நிச்சயமாகவே அத்தனை சமயங்களிலும் நாம் தேடும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், ஜெபிக்க முடியாமல் அழும் போதெல்லாம், இதுவும் வறண்டு போய் பெருமூச்சு மட்டும் விடும்போதெல்லாம் அவர் கேட்கிறார், கவனிக்கிறார். அவர் அதை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், அதாவது நம்ம மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. மனதிற்குள்ளேயே அப்பா, ஏசப்பா என்று புழுங்குவதும் அவர் செவிகளில் கேட்கிறது. இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அவர் எப்போது நமக்கு பதில் கொடுக்கிறார், நம்மோடு பேசுகிறார் என்றால், நாம் எதிர்பார்க்கும் நேரத்தில் அல்ல, இடத்திலும் அல்ல. நாம் மும்முரமாக ஒரு வேலையில் கவனமாக இருப்போம். அப்போது நம்முடைய கேள்விகளுக்கு, சந்தேகத்திற்கு நம் உள்ளத்திலே பேசுவார், பதில் கொடுப்பார். வழியில் பிரயாணத்தின் போது உங்களோடு பேசுவார், ஆலோசனை தருவார். அவர் எப்பொழுது எப்படி பேசுவார் என்று அறிந்திருந்தால் தானே அவர் பேசுவது நமக்கு புரியும். இது நம்முடைய கேள்வி, சந்தேகம் சரியானது தான். அதுதான் எல்லா சமயங்களுமே நாம் அவரை கண்டடையத்தக்க சமயம், சந்தர்ப்பங்கள். இதற்குத்தான் நம்முடைய உள்ளமும் சிந்தையும் நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதன் மீதே குறியாக இருக்க வேண்டும். அப்படித்தான் சொல்லுகிறார், நீ அதன் மேலேயே கவனமாக இரு என்கிறார். எனக்காக செய் என்கிறார். அப்படி செய்யும் பொழுது நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம், அவர் முகத்தையே பார்க்கிறோம் என்பதாகும். சபையில் ஆராதனை நேரம் முடிந்துவிட்டது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்திருக்கிறார்கள், முடிந்துவிட்டது, வீட்டிற்கு புறப்படுகிறோம். ஆனால் ஆராதனை நேரம் முடிந்துவிட்டது, ஆராதிப்பது முடியவில்லை. இந்த ஆட்டிடியூட் முடியவே கூடாது. இது எப்படி? நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் எந்த சமயத்திலும் அவரையே சுற்றி சுற்றி வர வேண்டும். இதற்குத்தான் நம்முடைய மனதை அடக்கி அமரப்பண்ணி வேண்டாத குப்பைகளை வெளியேற்ற வேண்டும். வெளியேறாமல் இருந்தால் நம் மனம் இதையே தான் சிந்தித்து கொண்டிருக்கும். இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் சிந்திக்கும். கோபம், ஏமாற்றம், நிந்தை, அவன் மதிக்கலை, இவன் மதிக்கலை, கம்பேரிசன், நமக்கு இதே தான் வாழ்வு, இப்படித்தான் நம்ம போயிடுவோம். இது எல்லாம் குப்பைகள் என்று வேதம் சொல்லுங்கள். இந்த குப்பைகளை வெளியேற்றுங்கள். எந்த வேலை செய்கிறோமோ அதன் மீதே கவனம் இருக்க வேண்டும். ஒரு பாத்திரம் விளக்குவதாக இருந்தால் கூட அதன் மீதே கவனம் வையுங்கள். இதைத்தான் வேதம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசியர் 3 அதிகாரம் 23, 24. எதை செய்தாலும், நீங்கள் செல்ஃபோன் பார்த்தாலும் சரி, நான் கர்த்தருக்காக செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், உங்கள் விரல் ஆட்டோமேட்டிக்காக அது மூடி வைத்துவிடும், அதை ஸ்க்ரோல் பண்ணாது. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று.
கர்த்தர் 24 மணி நேரம் உங்களையே கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் சிந்தையில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, சோர்வடைவதும் இல்லை, உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆகவே கண்மணி போல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்ற சமயத்தில் அதை பதில் கொடுப்பார். அப்பொழுது என் தகப்பன், நீங்கள் இப்படி நினைக்க வேண்டும், எப்போ வேண்டுமானாலும் என்னோடு பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவர் பேசுவது, உங்களோடு இடைபடுவது, ஆலோசனை சொல்வது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது தேவ ஆலோசனை தான் என்று. ஏனென்றால் உங்களுடைய இருதயத்தில் வேறு ஏதும் இல்லை, எந்த குப்பைகளும் இல்லை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அது என்ன ஆவியில் எளிமை? அவருடையே சார்ந்திருப்பது, அவரையே சார்ந்திருப்பது, வேறு ஒன்றும் எனக்கு இல்லை, அவரே எனக்கு போதும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சாமுவேலோட அவர் குழந்தை பையன் கொண்டு வந்து குழந்தையை விட்டு விட்டார்கள் அல்லவா? அவனை வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஏலி தீர்க்கதரிசி ஆசாரியினிடத்தில் வளர்ந்து கொண்டிருக்கான், சீலோம் என்ற இடத்தில். இப்பொழுது இரவில் சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். இவனுக்கு கேட்டு பழக்கம் இல்லை. அதனால் எழுந்திரிச்சு ஓடி போய் ஏலியை எழுப்பி, கூப்பிட்டீங்களா என்று கேட்கிறார். இல்லையப்பா அப்படின்னா போய் படுத்துக்கொண்டார். மறுபடியும் கூப்பிடுகிறார். மறுபடியும் ஓடி போய் ஏலிதான் கூப்பிட்டிருப்பார் என்று என்னை கூப்பிட்டீர்களா என்று கேட்கிறார். இல்லையப்பா, அவனுக்கு புரிந்து விட்டது கர்த்தர் பேசுகிறார் என்று. அப்போ அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்பொழுது கூப்பிடும் பொழுது சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் என்று அவன் கற்றுக் கொடுத்தான். அந்த சின்ன பிள்ளைக்கு அது தெரியாது. அவனுக்கு என்ன வேலை? ஆலயத்தை திறக்க வேண்டும், ஆலயத்தை மூட வேண்டும், விளக்கை ஏற்ற வேண்டும், விளக்கை அணைக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த வேலை அந்த பிள்ளை உத்தமமாக இருந்தது. சின்ன வேலை தான், அது கர்த்தருக்கென்று செய்தான். கர்த்தர் அவ்வளோ பெரிய தேவன் அந்த சின்ன பிள்ளையை தேடி வந்து பேசினார். இதுதாங்க ரகசியமே, இவ்வளவுதான். அந்த சின்ன பிள்ளை இருதயம் போல் நம்மோடு இருந்தால் தேடி வந்து உங்களோடு பெயர் கூப்பிட்டு பேசுவார். இதுவரை கேட்டு அந்த பிள்ளைக்கு பழக்கமில்லை, பின் பழகி கொண்டான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனுங்க. உனக்கு நான் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன், பிள்ளைக்கு என்ன செய்வேன், இது ஏசாயா தீர்க்கதரிசி 41 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அழகாக நம்மோடு பேசுவார். கர்த்தர் பாரபட்சமற்றவர். உங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். எதை பற்றி? உங்களுடைய சந்தேகத்தை தீர்ப்பார், கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார், உங்களை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், வாக்கு கொடுப்பார். நான் உன்னை கை விடுவேனா, நான் உன்னோடு இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மொட்டமாக விட்டு விடுவேனா என்று உங்களோடு பேசுவார். உங்கள் சிந்தை என்ன வேலை செய்தாலும் அதன் மீதே கவனமாக இருக்க வேண்டும். துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, இந்த ஆட்டிடியூடு இருக்க வேண்டும், உள்ளே மனதுக்குள்ளே இருக்க வேண்டும். உடனே பதில் கொடுக்கும் சமயங்களும் உண்டு, கொஞ்சம் லேட்டாகி கொடுக்குற சமயங்களும் உண்டு. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கர்த்தர் தான் ஆண்டு கொண்டு வருகிறார். எல்லா நாடுகளில் இருப்பது போல எங்களுக்கு ராஜா வேண்டும். இது ஆண்டவருடைய பார்வையில் பிரியமில்லை. அது ஒரு பாவமாக, பொல்லாப்பாக எடுத்துக்கொண்டார். இதை சாமுவேல் சொல்லுகிறார். நீங்கள் இதை கேட்டது தவறு. அது அவரை பொல்லாப்பாக எடுத்துக்கொண்டார். இதற்கு என்ன அடையாளம் என்று நான் சொல்லுகிறேன். நான் இப்பொழுது ஜெபிப்பேன். அது கோதுமையின் அறுப்பு காலம். அறுப்பு காலத்தில் மழை பெய்யவே பெய்யாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், அறுப்பு காலம்தான், ஆனால் நான் ஜெபிப்பேன், இடி முழக்கங்களும் மழையும் உண்டாகும் என்றார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். அந்த சின்ன பையனு கேட்டாலும் அவர் தான் வளர்ந்து சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து, கேட்டீர்களா, உடனே பதில் கொடுத்தார். அந்த சாமுவேலுக்கு அவ்வளவு தெளிவு. நான் கேட்பேன், பதில் கொடுப்பார், எந்த சந்தேகமும் இல்லை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 - 18 வரை நான் உங்களுக்கு சற்று சுருக்கமாக கொடுக்கணும், தெரிந்தது தான். எசபேலுக்கு பயந்து கொண்டு எலியா தீர்க்கதரிசி ஒரு சூரச்செடியில் போய் படுத்துக்கொண்டு நான் சாகிறேன், நான் என் முற்புதாக்களைப் போல நான் ஒன்றும் யோக்கியன் கிடையாது, பரிசுத்தன் கிடையாது என்று படுத்திருக்கிறார். ஆண்டவர் பார்த்தார். ஒரு தேவதூதனை அனுப்பி அடையும் தண்ணீரும் கொடுக்க சாப்பிட வைத்தார். சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். மறுபடியும் எழுப்பி சாப்பிட வைத்தார். சாப்பிட்டு மறுபடியும் படுத்து கொண்டார். ஆனால் எலும்பு, நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றான். அவன் ஒரே மழை வரல 40 நாட்கள் வந்து சேர்ந்தான். வந்து ஒரு குகைக்குள் போய் நுழைந்து கொண்டான். அப்போ ஆண்டவர், நீ வெளியே வந்து நில் என்றார்.
அந்த சத்தம் கேட்டவுடனே வெளியே வந்து நின்றான். ஒன்றுமே பேசலை. நாம தான் வந்து நின்ட்டோமான்னு கூட நினச்சிருப்பான். பெரிய காற்று பிளக்குத மலையெல்லாம், ஒன்றும் பேசலை. பூமி அதிர்ச்சி வருது, அதுலேயும் பேசலை. அக்கினி வருது, அதுலேயும் பேசலை. பின் மெல்லிய சத்தத்தோடு பேசினார் என்று 1 ராஜாக்கள் 19:13 நாம் வாசிக்கிறோம், 12 வாசிக்கிறோம். அதை கேட்டவன் பயந்து, உனக்கு இங்கே என்ன வேலைப்பான்? 3 வேலைகளை கொடுக்கிறார். வெளியே வர சொன்னவர் உடனே பேசவில்லை. இவைகளெல்லாம் நடந்த பின் மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். நீ போய் அங்கே அசகேலை சீரியாவுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக பண்ணு, எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று 3 பேருக்கு நீ அபிஷேகம் பண்ணு என்று பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். கேட்டீர்களா? அவன் நினைத்தானா? அவன் எதிர்பார்த்தானா? இப்படித்தான் கர்த்தர் பேசுவார். நமக்கும் இப்படியே தான் நடக்கும் என்பதல்ல, இதே போல தான் நடக்கும் என்பதல்ல. உங்களது மனநிலை, செய்யும் காரியம், விசுவாச நடை, பொறுமை, எதிர்பார்க்கும் தன்மை, மனதை குப்பை கூடமாக மாற்றாமல் வைத்திருப்பது, ஆவியில் எளிமை, நீங்கள் கர்த்தரோடு சதா நேரமும் பேசுவது, இவைகள்தான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். அவர் பேசுவதற்கு நீங்கள் அடித்தளம் போட்டு கொடுக்கிறீர்கள். பெரிய பக்திமான்கள், பெரிய போதகர்கள் கூடத்தான் பேசுவார் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். என்னோடு பேசுவார் என் தகப்பன், அவர் தகப்பன், நான் பிள்ளை. என்னோடு பேசாமல் எப்படி இருப்பார்? என்னோடு பேசுவார், நான் அவருக்கு பிரியமானவர் என்று அறிக்கை செய்து மனதை கூலாக, மகிழ்ச்சியாக, அவரோடு உறவில் இறுக்கமாக வைத்திருப்பதே இதற்கு தகுதி. சங்கீதக்காரர் சங்கீதம் 83:1 சொல்கிறார், தேவனை மௌனமாகிறாதேயும், பேசாமல் இராதேயும், தேவனை சும்மா இராதேயும். எவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு ஜெபம் பாருங்கள். அந்த 83வது சங்கீதம் முழுவதும் இப்படியே தான் கேட்குறான், பேசுங்கன்னு. சங்கீதம் 84 முழுவதும் பதில் படித்து பாருங்கள். நம்ம யாரும் மதிக்காமல் இருக்கலாம், கர்த்தர் ஒருவரே நம்மை மதித்து நேரம் எடுத்து ஒரு பொருட்டாக எண்ணி நம்மோடு பேசுகிறவர். யாராவது சொல்கிறார்களா, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று? அவர்தானே சொன்னார், அவர்தானே நம்மளை ரட்சித்தார். நான் உன்னை போஷிப்பேன். என்னென்ன வாக்குகள் இருக்குது அதெல்லாம் உங்களை பார்த்து தான் சொன்னது. அது வேதத்தை எழுதி வைக்கப்படி விட்டுவிட்டீங்கன்னா அதை விட்டுவிடது தான், அது பிரிண்டட் மேட்டர் தான். அது எனக்கு சொன்னது என்று எடுத்துக்கொண்டினால் அது உங்களுக்கு சொன்னதான். உங்களோடு பேசுவார். அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக ஆயத்தமாகிக் கொள்ள இந்த செய்தி உங்களோடு பேச போகிறார். இந்த மாதம் பேசுகிறார். அதற்காகத்தான் இந்த செய்தி கேட்க வைக்கிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் பேசுகிறவர், பதில் கொடுக்கிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை போதியும் அப்பா, ஆலோசனை சொல்லுங்கப்பா. உமது வார்த்தையை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வெளிச்சமும் கிருபையும் தாருங்கள். ஆவியானவர் செமையான வழியிலே எங்களை நடத்துவாராக. எங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா. வலப்புறம் சாயும்போது, இடப்புறம் சாயும்போது, இதில் சாய வேண்டாம், இதோ வழி என்று எங்களுக்கு காட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, எந்நேரமும் கர்த்தர் என்னை கவனிக்கிறார் என்ற சிந்தையிலேயே நான் இருப்பேன். அவர் இடைபடும் போது நான் பிடித்துக்கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.